பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். யாத்திரைகாம் 20ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அநேக கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தார். அதில் மிக முக்கியமான ஒரு கட்டளை, பிறனுடைய வீட்டை இச்சையாது இருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. அப்படின்னா மற்றவங்க பொருள் மேல, மற்றவங்க காரியங்கள் மேல ஆசை வச்சு அதை அடையணும்னு விரும்பக்கூடாது. இச்சை அடக்கம் என்கிறது ஒரு கனிகள். தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, ஆதாம் ஏவாள் ஒரு பழத்தை இச்சித்ததுனால அவங்களுக்குள்ளே பாவமும் சாபமும் வந்துடுச்சு. தேவ பிள்ளை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, பொருட்கள் மேலே இச்சை, ஆட்கள் மேலே இச்சை, மகிமை மேலே இச்சை. தேவ பிள்ளைகளே, எந்த பொருள் மேலேயும் பேராசையா இச்சையா இல்லாதபடிக்கு நம்ம அடக்கத்தோடு இருக்கும்போது, போதும் என்கிற மனதோடு கூட இருக்கும்போது, தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று இருக்கும்போது அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். தேவ பிள்ளைகளே, இச்சை அடக்கம் என்பது மிக பெரிதான ஒரு ஒழுக்கத்தின் கட்டுப்பாடு. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, பிறனுடைய காரியம் ஒன்றை இச்சையாது இருப்பதை, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறது அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி, தேவ பிள்ளைகளே, பொருட்களையாவது வேற எந்த காரியத்தின் மேலேயும் உங்களுடைய பார்வைகள் நாம் பரிசுத்தமாக இருக்கும்போது அதுவே நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். மற்றவங்க பொருட்கள், மற்றவங்க ஆஸ்தி, மற்றவருடைய செல்வாக்கு மேல நமக்குள்ள அந்த ஆசை வந்து விடக்கூடாது. கட்டுப்பாடா இருக்கும்போது அதுவே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். நிச்சயம் கர்த்தர் உதவி செய்வார். நாம் முயற்சி செய்வோம்.